நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது 18வது வார்டு, கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு பகுதியிலும் நீலமலை நெப்போலியன் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எந்நாளும் நாடாளுமன்ற உறுப்பினராக நீலகிரி மாவட்டத்திலே பவனி வந்து கொண்டிருக்கின்ற ராசா அவர்களுக்கு வாக்கரை சேகரிப்பதற்காக அந்த பகுதியிலே இருக்கின்ற கிளை செயலாளர் தம்பி இஸ்மாயிலோடு தம்பி ஆஜாத் அவர்கள், அந்த பகுதியினுடைய 18வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் மும்தாஜ் அவர்கள், அவரோடு பலரும் இந்த நிகழ்ச்சியிலே வாக்கரை சேகரிக்க சென்றார்கள் என்றும், இதில் நகர கழகத்தினுடைய துணை செயலாளராக இருக்கின்ற என்றும் அன்பு நெஞ்சம் கொண்ட ஜாபருல்லா அவர்களும் இன்னும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களும் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் சென்றார்கள் என்றும், இவர்களோடு தம்பி இஸ்மாயில் அவர்கள் பல்வேறு இல்லங்களுக்கு சென்று தமிழகத்தினுடைய முதல்வருடைய குரல் ஒலிக்கிறது என்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கினை கேட்டார் என்றும், தம்பி ஆஜாத் அவர்கள் இன்றைய அரசியல் நிலவரங்களை குறித்து விளக்கங்களை எடுத்துச் சொல்லி பொதுமக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாக்குரை சேகரித்தார் என்றும், அந்த பகுதியினுடைய நகரமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சுறுசுறுப்பான நகராட்சி உறுப்பினர், உரிமைக்காக வாதாடும் உறுப்பினர் என்று புகழப்படுகின்ற மும்தாஜ் அவர்கள் இன்றைய தமிழக அரசு செய்த சாதனைகள், செய்ய வேண்டிய சாதனைகள், தனது பகுதியிலே 2 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்ததற்கான அத்தாட்சிகள், எங்கெங்கு வேலை நடந்திருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி பொதுமக்கள் மத்தியிலே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கினை சேகரித்தார் என்று நமது நகர்வள பகுதிக்கு தம்பி இஸ்மாயில் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். உரிமை தொகைன்னு கண்ணியமா சொல்லியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு காலை சிற்றுண்டி, இலவச பஸ் பிரயாணம், இப்படி நிறைய விஷயங்களை தலைவர்கள் அறிவிச்சுட்டு இன்னும் நிறைய நடந்து கொண்டே இருக்கின்றன. எண்ணிலடங்காத சாதனைகளை அவர் நமக்கு கொடுத்துட்டே இருக்காரு. இதுல எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 5 வருஷ ஆண்டு காலத்துல என்னால முடிஞ்சது, இந்த 2.5 வருஷத்துல என்னால முடிஞ்சது, தளபதியாரின் ஆட்சியில் வந்து நான் நகராட்சியின் உதவியோட ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வார்டுக்கு நான் நல்லபடியாக நான் செஞ்சிருக்கேன்னு ஒரு சின்ன நிறைவு எனக்கு இருந்தாலும், இன்னும் நிறைய வேலைகள் இந்த வார்டு பகுதியில் இருக்கிறதுனால இனி இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போட நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் சிறப்பாக செய்வேன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்கும் நான் சிறந்தாழ்த்தி என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இந்த நேரத்தில் எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கும் உங்களுக்கு நான் என்னோட சிறந்தாழ்த்தி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேர்தல் சமயத்தில் சர்வ அதிகாரம் பொருந்திய ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் தான் தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருந்ததுன்னா, கடந்த தேர்தல் வரைக்கும் பிரதமர், மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர், இன்னொன்று வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி, இந்த 3 பேர் தான் அந்த தலைமை தேர்தல் ஆணையரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பாளர்கள். இப்போ சமீபத்தில் ஒரு சட்டம் போட்டாங்க. அது என்னன்னா, பிரதமர் ஓகே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஓகே, இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியை மட்டும் ஒதுக்கிட்டு பிரதமருக்கு விருப்பப்பட்ட ஒரு அமைச்சரை அந்த பொறுப்பில் போட்டது. ஸோ இந்த 3 பேர் தான் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு. இப்போ உங்களுக்கெல்லாம் சாதாரணமாகவே புரிஞ்சுக்கலாம். 3ல் 2 பேர் ஓட்டு இருந்தால் தான் அந்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதாச்சுன்னா பிரதமருக்கு தேவைப்பட்ட ஒரு அமைச்சர் புரிஞ்சு. எதிர்கட்சி தலைவர் எந்த சட்டம் போட்டாலும் அதில் வந்து இந்த ஒரு காரியம் நடக்க போகுது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் தான் இப்போ போட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு நோ எத்திக்ஸ், அறம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அவங்க நினைச்ச ஆளை வந்து போட்டால் அவங்க சொல்றபடி செய்வாங்கன்ற ஒரு தேர்தல் ஆணையர். அவங்க இந்த 10 வருஷ காலத்தில் நல்லதே செஞ்சுருந்தாங்கன்னா, நல்லது நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா, இந்த மாதிரி மாற்ற வேண்டிய குறுக்கோடியை தேட வேண்டிய அவசியம் இல்லையே. தாராளமாக மக்கள் முன்னாடி இன்னும் போய் ஓட்டு கேட்டால் 10 வருஷம் நாங்கள் செஞ்சுருக்கோங்க ஓட்டு கொண்டு போட்டுட்டு போகிறாங்க. பட் அவங்களுக்கே தெரியும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இப்படியெல்லாம் குறுக்கோடியை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் போவாங்க. இதையும் மீறி
இந்த நீதிமன்றத்தை எல்லாம் கையில் எடுக்கணும்னு சொல்லி கூட இந்த நீதிமதியை நிர்ணயிக்கிற ஒரு பொறுப்பு யாருக்கிட்ட இருந்ததுன்னா கோலோஜின்னு சொல்லி ஒரு எத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.